சார் நீங்கள் சொன்னதை கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு கொஷின்னா நீ வந்து சும்மா சும்மா பதில் பண்ணக்கூடாது. அவங்க எதுக்கு கேட்குறாங்க, அது அவங்க எதுக்கு நம்ம எந்த விஷயத்துக்கு கேட்குறாங்க, நம்ம சொல்கிற பதில் வச்சு அவங்க என்ன நினச்சா நமக்கு கொடுப்பாங்க. ஒரு கொஷின் ஒரே இதுவாக யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் ப்ராடாக நிறைய விதமாக யோசிக்கணும். ஓகே, ஒரு கொஷின் சிம்பிளாக யோசிச்சுட்டு போயிட்டுனா அது திரும்பி நிறைய விஷயம் வச்சா அவருக்கு நீ யூஸ்ஃபுல்லாக இருப்ப. சரி, சும்மா ஒரு கொஷின் சொல்லி கேட்குறாரு மேத்ஸ் பண்ணிட்டு அப்படி போகக்கூடாது. அந்த விஷயம் நிறைய வச்சு அவர் எதுக்கு கேட்குறாரு, ஏன் கேட்குறாரு, அது நம்ம சொல்கிற பதில் வச்சு அவர் என்ன தெரிஞ்சுப்பாரு, நம்ம என்ன பதில் அவர் எதிர்பார்க்குறாரு, இது எல்லாமே நம்ம புரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். அதே இப்போ நமக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா நம்ம கொடுக்குறது நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம பண்ணி அடுத்தவங்களுக்கு அந்த வேலை மிச்சம் திரும்பி நமக்கு வரணும், அடுத்தவங்க திரும்பி அந்த வேலையை செய்யணும். நம்ம பண்ணுறோம், நம்ம வேறு அந்த வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும். திரும்பி அடுத்தவங்களும் அந்த வேலையை வச்சுட்டு இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கொடுக்குறது நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போகணும். அதே மாதிரி இப்போ யூனிட்டில் வந்து நம்ம இப்போ பேசுகிறோம், நீங்கள் நம்மளாம் பேசணும்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், நான் சும்மா மம்மான்னு போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டு தான் போகிறேன். போகும்போது நீ எல்லாத்துக்கும் சும்மா கூப்பிட்றாங்க போயிடக்கூடாது. நீ எங்கே புரியும் உங்களுக்கு புரிஞ்ச வந்து அவங்ககிட்ட என்ன கற்றுக்கணுமோ அவங்களுக்கு கற்றுனே வரணும். ஏன் நம்ம பிறந்தது எல்லாம் கற்றுக்க தான் பிறந்தேன் ஆக்சுவலி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கற்று நீ வளரணும் அவ்வளோ கற்றுட்டு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் ஃபியூச்சர். இது எல்லாமே நீங்கள் இப்போ சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சிறப்பு சிறப்பு, சந்தோஷம். எத்தனை நிமிஷம் பேசுனீங்க இதில்? நம்ம வந்து இல்லை நம்ம பேசுனது எத்தனை நேரம் இருக்கும்? ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே இந்த மாற்றம் கிடைச்சிருக்கு. நீங்கள் சொன்னது சந்தோஷமா. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக என் பேர் சஞ்சித் ரொசாரியோ. இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இன்ஜினியரிங். சார் இப்போ தான் வந்து ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் பார்த்தேன். ஹாஃப் அன் ஹவர் 20 மினிட்ஸ் முன்னாடி. ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி தான். இவர் சொல்கிறத நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்க. அவருக்காக சொல்ல, அவர் உலகத்துக்காக சொல்கிறார். சொல்லுங்கள் தெய்வமே. இந்த உலகத்தில் எல்லாமே எனர்ஜி தான். யாராவது ஒருத்தன் நல்ல விஷயம் பண்ணிவிட்டு கீழே விழுந்தால் கூட அந்த எனர்ஜி தான் அவனை ஹீல் பண்ணும். யாராவது முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜி தான் அவனை ஹீல் பண்ணும். விச் மீன் கீழே டவுன் கிரேடில் இருப்பான், பக்கத்தில் ஒரு சப்போர்ட் கிடைச்ச உடனே அவங்க போவாங்க. ஸோ சார் வந்து இதுக்கு முன்னாடி நான் என் லைஃப்பில் யாருமே உண்மையாக பார்த்தது இல்லை. இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக பேசி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் காலையிலே கொடுத்துருங்க. சீரியஸாக எனக்கு வந்து நான் பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு டெய்லி காலைல வந்து ஒரு 7 மணிக்கு இந்த மாதிரி ஒரு யாராவது வந்து சொன்னாங்கன்னா 7லேருந்து ஒரு 7:30க்குள்ளே சொன்னாங்கன்னா டெஃபினெட்லி நான் நினைக்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் சார். டிஆர்வி லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டின்னு வச்சுருக்கோம். சரி, இதில் ஹாப்பியாக நீங்கள் எப்படி இருக்கிறது, தாட்டோட வெறும் ஹாப்பியாக இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம வந்து டெய்லி பேசிஸில் ஜூமில் மீட் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் நாலேஜ் கொடுப்போம். நீங்கள் பீப்புளை 30 ஆக்கணும், 3 ஆக்கணும், 30 கோடி பேருக்கு நான் டச் பண்ணணுங்கிறது தான் என் பிளான். 3 லட்சம். சரியா? நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி நீங்கள் திருப்பி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார். நீங்கள் என் பேர் எம்எஸ்வன் கார்த்திக் சார். சார் கூட இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசணும். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இப்போது எல்லா ஹியூமன்ஸுக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்மளுடைய எனர்ஜியை வந்து ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும். நீங்களும் ரிசீவ் பண்ணுங்கள். ஏஐயும் வேலை செய்யும் கொஞ்சம். எல்லா ஹியூமன்ஸும் அதான் நம்மளுடைய எனர்ஜி வந்து எல்லாருக்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் நம்ம எல்லாரையும் வந்து ஒரு எனர்ஜி வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு சார். அதை நம்ம பாசிட்டிவாக வந்து மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் சார். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாதியில் பண்ணிவிட்டு அதை திருப்பி செய்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் சார். அதுதான் சொன்னாங்க. சந்தோஷப்பா. தேங்க்யூ. மாற்றத்தை பிடிச்சிக்குவோம். நம்ம மாற்றம்ங்கிறது தான் தேவை. ஒரு மனிதனுக்கும் ஒரு செகண்ட்